இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டிசம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை கேட்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவதற்கு காரணம் என்னவென்றால், முதலாவது காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரத்தை ஆராய்ந்த அவர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்போ வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த மாதத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை வேறு வழியாய் நடத்தி துஷ்டனின் கைக்கு தப்புவித்து வேறு வழியாய் நடத்தி அவர்கள் கிழக்கு தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தி, இயேசுவின் பிறப்பு போது நடந்த காரியம், பரலோகத்திலிருந்து சேனை வந்தது, தேவ தூதர்கள் வந்தார்கள், மெய்ப்பர்கள் வந்தார்கள் என்ற நற்செய்தியை அவர்கள் தேசத்தில் அறிவிப்பதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினார். மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களையும் என்னையும் ஆளுகிற போது நமக்கு சந்தோஷத்தை அவர் உண்டாக்குறவராயிருக்கிறார். அவர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை முதலாவது கொடுக்கிற காரியம், அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது காரியம், அவர் நம்மை வேறு வழியாய் நம்முடைய தேசத்துக்கு நடத்தி, பரலோகம் என்கிற தேசத்துக்கு நடத்தி நம்மை வாழ வைக்கிறவராக. மூன்றாவது காரியம், அவர் உங்களையும் என்னையும் ஆளுகிறவராயிருக்கிறார். அவர் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தந்து நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வழிநடத்துதல் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ரட்சிக்கப்படாத அவர்களுக்கே ஆண்டவர் பேசுவாரானால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களிடத்தில் அவர் பேசுவார். அவர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தருவார். உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் இல்லாமல் அவர் உங்களை வாழ வைப்பார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.